இந்தியாவின் இலங்கை தூதர் ரகசியமாக ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் பேசப்பட்டன? தமிழர் சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டதா, அல்லது இந்தியா எது சார்ந்த கருத்துக்களை ரணில் விக்ரமசிங்கேயிடம் பேசினார்கள்? இதுதான் இன்று செய்திக்களங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்திக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை எட்டுவதற்கான களத்தை அது கொண்டதாக அமையும். பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்பதுதான் எங்களுடைய வலையொலி பெயர். பல நண்பர்கள் பகிர்ந்தளித்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் பலர் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய எல்லா செய்திகளையும் நீங்கள் அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அனுரா அவர்கள் பதவி ஏற்ற பின்பு முதன்முதலாக இலங்கைக்கு வர இருக்கிறார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் ரணில் விக்ரமசிங்கேயிடம் ஒரு இரகசிய சந்திப்பை இந்தியாவின் உயர் அதிகாரிகள் எடுக்கிறார்கள். இந்த இரகசிய சந்திப்பிற்குள் என்ன விடயங்களை குறித்து பேசினார்கள்? தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர்கள் சார்ந்த விடயங்கள் பலதும் பேசுபடு பொருளாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய செய்திகளும் இராணுவ முகாம்கள் போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகள் பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயத்தில் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்களா, அல்லது வேறு எதுவும் செய்திகளுக்காக இந்த இரகசிய சந்திப்பு நடைபெற்றதா என்பதுதான் நம் மனதிற்குள் எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. அனுரா அவர்கள் பதவி ஏற்ற பொழுதே சில சர்ச்சையான கருத்துகள் பதிவான காரணம், அனுரா அவர்கள் சீனாவை மையப்படுத்திய ஒரு பயணத்தை எடுக்கக்கூடியவர் என்கின்ற ஒற்றை நோக்கோடு பார்க்கப்பட்டதால் இந்தியாவோடு உள்ள உறவு ஒரு நெருடலை சந்திக்கும் என்கின்ற விடயங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் அனுரா அவர்கள் தான் பதவியேற்றவுடன் முதன்முதலாக இந்தியாவிற்கு விஜயத்தை செய்து அந்த வெப்பச்சலனத்தை அவர் குளிர்ந்து போக செய்தார். எனவே அது இந்த ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்தது. அதன் பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இலங்கைக்குள் வரக்கூடிய களங்களும் அமைந்து கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் இலங்கையின் அதிபராக இருக்கக்கூடிய அனுரா அவர்களுடைய அழைப்பை ஏற்றி இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு வர இருக்கிறார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டவுடன் அனுரா அவர்களை சந்தித்துதான் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கேயை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த செய்திகளின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயம் என்ன? அதானி அவர்களை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்தியாவில் இருந்து இலங்கையில் பெரும் முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபராக இருக்கக்கூடியவர். இவர் பல முதலீடுகளை செய்த சில ஒப்பந்தங்களை அவர் ரத்து செய்கின்றார் அனுரா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு. அதற்கு அவர் எடுத்து வைத்த கருத்து ஒன்றுதான். அனுரா அவர்களுடைய ஆட்சி ஏறிய பின்பு இந்த ஒப்பந்தங்கள் செயல்படுவதற்கான அணுகுமுறைகளும் அதற்கான ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. இந்த சூழலில் நாங்கள் தொடர்ந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வது என்பது எங்களால் இயலாத ஒன்றாக இருக்கிறது. எனவே எந்தவித மன வருத்தமும் இல்லாமல் நாங்கள் இந்த திட்டத்தில் இருந்து அல்லது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து நாங்கள் வெளியேறிக்கொள்வது சிறப்பாக இருக்கும் என்கின்ற எண்ணத்தில் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுகிறோம் என்று அதானி குழுமத்தை சார்ந்தவர்கள் அறிவித்தார்கள். அப்படி என்றால் அதானியின் சார்பில் எடுக்கப்பட்ட சில திட்டங்கள் இலங்கைக்குள் நடைமுறை காணாத ஒரு களத்தை நோக்கி சென்று விட்டது என்பதாகத்தான் நாம் அப்பொழுது கணித்தோம். தற்பொழுது இந்தியாவின் பிரதமர் இலங்கைக்கு வருகின்ற இந்த சூழலில் அதானி அவர்களுக்கான களங்களை இலங்கைக்குள் உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படலாம் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கேயை சந்தித்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கான களங்களை எடுத்திருக்கிறார்கள் என்பதாக செய்திகள் வருகின்றன. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியாது. ஆயினும் அதானி அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பது மட்டும் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இன்னொரு விடயத்தை குறித்து பேசுகின்றார்கள். திரிகோணமலையிலே இருக்கக்கூடிய எண்ணெய் குதங்கங்கள். இந்த திரிகோணமலையில் இருக்கக்கூடிய துறைமுகம் உண்மையிலே அனைத்து நாடுகளையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு துறைமுகம். அது இயற்கையாக அமைந்த துறைமுகம் என்பது ஒரு முதன்மையான களம். எனவே இந்த துறைமுகத்தை மையப்படுத்தி பல நாடுகள் அதை கவர வேண்டும் என்கின்ற செயல்பாட்டில் செயல்படக்கூடிய விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றோம்.
அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த திரிகோணமலை துறைமுகத்தை தங்களுடைய கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்ததின் காரணமாகத்தான் ஒரு போராட்ட களத்திற்கான ஆயுத பயிற்சிகளை கொடுப்பதற்கான முயற்சிகளை அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்தார்கள் என்கின்ற செய்திகளும் பரவலாக நாம் அறிந்த ஒன்று. எனவே இந்த திரிகோணமலை துறைமுகத்தை தங்கள் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எப்பொழுதும் இந்தியா தெளிவாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அது சார்ந்த கருத்துக்களை வலு சேர்ப்பதற்கான முயற்சிகளையும் இந்தியா எடுப்பதற்காக ஒரு முயற்சிகளை எடுத்து அது சார்ந்த ஒரு கருத்து கலந்து ஆய்வுகளை அவர்கள் செய்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதுபோல இன்னொரு விடயம் காற்றாலையிலிருந்து மின்சாரம் பெறக்கூடிய விடயம். இதற்கான திட்டங்கள் இலங்கையிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியிலே இந்தியாவில் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு களங்கள் அமைந்திருக்கின்றது. இந்த காற்றாலையில் மின்சாரம் எடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு சில நேரங்களில் இடைஞ்சல்கள் வரக்கூடிய ஒரு களங்கள் அமைந்திருக்கின்றது. அதற்கு எதிர்ப்புகளும் பதிவாகி இருக்கின்றன. எனவே இவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பும் இதன் பின்னணியில் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் இந்த 3 விடயங்களை குறித்து தான் இந்தியாவின் உயர் அதிகாரிகள் ரணில் விக்ரமசிங்கயோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்களா என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது தமிழர்கள் விடயங்களை குறித்த செய்திகளுக்கு ஏதாவது முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற தேடல்களும் ஏற்படுகின்றன. இதை குறித்து நாம் தேடுகின்ற பொழுது பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் சில செய்திகள் இப்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று, முல்லைத்தீவு பகுதியிலே இயக்கத்தை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த நீச்சல் குளத்தை மீண்டும் மக்களுக்கு பயன்படுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து வைக்கப்படுகிறது. அதுபோல இராணுவ முகாம் தேவையில்லாத இடங்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், தமிழர்களுடைய காணிகளை பறித்து ஆக்கிரமித்து அதிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள், இவைகள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளும் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. இது சார்ந்த விடயங்கள் பேசப்பட்டிருக்குமா என்கின்ற கேள்விக்கு தெளிவான பதில்கள் எங்கும் இல்லை. தமிழர்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும், தமிழர்களுக்கு சொந்தமான இடங்களை அரசு ஆக்கிரமித்தும் அல்லது இராணுவ கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடிய இடங்களை விடுவித்து மக்கள் பண்பாட்டிற்கு அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகள் ஏதாவது பரிமாறப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் போகின்ற பொழுது அதற்கான தெளிவான எந்தவிதமான செய்திகளும் நமக்கு கிட்டவில்லை. ஆயினும் இப்பொழுது உள்ள சூழலில் ரணில் விக்ரமசிங்கையோடு நடத்தி இருக்கக்கூடிய இந்த இரகசிய பேச்சுவார்த்தை அனுரா அவர்களுக்கு ஒரு அதிர்வலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கும் என்று தான் கணிக்க முடிகின்றது. வடக்கு கிழக்கு பகுதியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கட்டி அமைத்து அதன் பின்னணியில் இந்தியா இலங்கைக்குள் தன்னுடைய காய் நகர்த்தலை தொடர்ச்சியாகவே நடத்தி கொண்டு இருக்கிறது என்பது ஒருபுறம் பேசப்பட்டால் கூட இந்தியாவை பொறுத்தமட்டில் தமிழர் நலத்தில் ஒரு அதிதீவிர அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்டிருக்கிறது என்பதும் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. நன்றியுடன் இன்பா.